ஓம் முருகா போற்றி. ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். என் அன்பு குழந்தையே, சந்தோஷமாக இரு. நான் உனக்கு வேண்டியவைகளை எல்லாம் வாரி வழங்கும் அந்த நல்ல காலம் வந்துவிட்டது. நீ நிச்சயமாக முன்னேறுவாய். உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை தூக்கி எறிந்துவிடு. அதை கேட்டு நீ என் ஆலயம் வந்தாயோ, அது நிச்சயம் உனக்கு கிடைக்கும். என்னை நீ அடைந்த மாத்திரத்தில் பெரும் துன்பத்தில் உள்ள நீ மிகுதியான சந்தோஷத்தை அடைவாய். சில நேரங்களில் நான் கொடுக்கும் விஷயங்கள் உனக்கு பிடிக்கவில்லை என்றாலும் அது உன் அப்பன் முருகன் கொடுத்தது உன் வாழ்க்கையில் நன்மையாகத்தான் இருக்கும் என்று நம்பு. அது உன் வாழ்க்கையை மாற்றும். என் வார்த்தைகளில் நம்பிக்கை வை. எதை நீ தேடினாயோ அது உன்னை தேடி வரும். என்னை என்றும் நம்பிக்கையோடு வணங்கி வருபவனை என்றுமே நான் கைவிட்டதாக சரித்திரமே கிடையாது. நானே முன்னின்று அவனை நல் வழியில் அடைத்துச் செல்வேன். எனக்கு தெரியும் குழந்தையே, என்மேல் நீ எத்தனை நம்பிக்கை வைத்துள்ளாய் என்று. உன் பிரச்சனைகளைக் கண்டு ஏன் நீ பயப்படுகின்றாய்? கதையென்று வந்த உன்னை கைவிடுவேனா? நம்பிக்கை என்னும் இருப்பதால் தான் என்னிடம் வந்துள்ளாய். ஆனால் பொறுமை இல்லை. உனக்கு சற்று பொறுமை உனக்கு நிறைவான நிம்மதியான வாழ்க்கையை தரப்போகின்றேன். கால தாமதமாகலாம், ஆனால் உனக்கானது உன்னையே வந்தடையும். தெளிந்த மனதோடு ஏன் குழம்புகிறாய்? எதற்காக தடுமாறுகின்றாய்? எதிர்காலத்தை பற்றிய பயமான நிலைமை என்ன ஆகுமோ என்ற கவலை ஒரு பக்கம். நான் உன்னோடு இருக்கும் பொழுது இதற்கான இந்த வீண் கவலை அனைத்தையும் என் குழந்தை நான் சீர்திருத்துவேன். உனக்கு என்ன கஷ்டங்கள் வந்தாலும் முதலில் அந்த கஷ்டத்தை நினைத்து அழாதே. அந்த கஷ்டத்தை நினைத்து அழாதே. அந்த கஷ்டமான நேரத்தில் என் நாமத்தை சொல். அனைத்து கஷ்டத்திலும் உன்னை நான் பாதுகாப்பேன். என் குழந்தையே, உன் மீது நான் மிகுந்த அன்புடனும் கருணையுடனும் இருக்கின்றேன். இந்த அப்பனின் முருகனின் கருணை பார்வை உன்னதமாக இருக்கும் வரையில் நீ எதற்கும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. எக்காலத்திலும் எந்த இடத்திலும் நீ என்னை நினைக்கும் பொழுது நான் உன்னுடனே இருப்பேன். என்னிடம் வருபவர்களுக்கும் என்னை தஞ்சம் அடைந்தவர்களுக்கும் நான் பக்கபலமாக இருந்து அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் நிறைவாய் செய்து தருவேன். என் மீது நம்பிக்கை கொண்ட உன் வேண்டுதல்கள் யாவும் நிச்சயம் நிறைவேறும். உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொன்றையும் நீ சொல்லித்தான் எனக்கு தெரிய வேண்டும் என்ற அவசியம் இல்லவே இல்லை. அனைத்தையும் அறிந்தவன் நான். இன்று ஒரு முக்கியமான விஷயத்திற்காக வெளியில் செல்கிறாய். நீ போகும் அந்த விஷயம் உனக்கும் உன் எதிர்காலத்திற்கும் எவ்வளவு முக்கியமானது என்பது எனக்கு நன்றாக தெரியும். நீ கவலைப்படாமல் செல். உனக்கென்று நான் எழுதியதுதான் நடக்கும். அதை மீறி எதுவும் நடக்காது. மற்றவர்களை காயப்படுத்தக்கூடாது என்று இருக்கும் உன்னை நான் எப்படி காயப்படுத்துவேன்? தைரியமாக இரு. நீ விரும்பியபடிதான் எல்லாமும் நடக்கும். அதுவும் என் ஆசீர்வாதங்களுடனே நிறைவாய் நடந்து முடியும். என் மீது நம்பிக்கை வைத்து வழிபடும் உன் கண்களிலிருந்து கண்ணீர் வரக்கூடாது. ஏனப்பா எனக்கு துணையாக இருக்கிறார் என்று முழு நம்பிக்கையுடனும் முகம் புன்னகையுடனும் காத்திரு. நீ நினைப்பது நடக்கும் என் குழந்தையே. சிலருக்கு உன்னை பிடிக்கவில்லை. சிலர் உன் வார்த்தைகளை மதிக்கவில்லை. எங்கு சென்றாலும் உனக்கு அதிக கவனம் ஏற்படுகிறது என்றால் முதலில் நீ தெரிந்து கொள், அதீத நல்லவனாய் இருக்கிறாய் என்று. உன் நல்ல மனதிற்கு ஒரு குறையும் வராது. நான் இருக்கும் வரை என் குழந்தை ஒன்றை புரிந்து கொள். பகைவர்கள் உனக்கு வெளியில் இல்லை. பலவீனமான எண்ணங்களை உன் உண்மையான எதிரில் மனதை ஒருநிலைப்படுத்த கற்றுக்கொண்டால் எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் நீ சாதனை படைக்கலாம். என் அன்பு குழந்தையே, ஒரு சிலர்
செய்யும் சில விஷயங்கள் உனக்கு வருத்தத்தை ஏற்படுத்தியது என்றால் அதனை சொல்லி சண்டை போடாமல் அமைதியாக விலகுவது நல்லது. உன்னை புரிந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு அவர்கள் செய்த தவறு என்ன, நீ எதற்காக அமைதியாய் இருக்கிறாய் என்று உன்னை அவமதிப்பவரைக் கண்டு ஒருபொழுதும் விரக்தி அடையாமல் இரு. நீ அவர்களே அதிர்ச்சி அடையும் அளவிற்கு அசாதாரண சக்தியுடன் வளர்ந்து அவர்கள் முன் வந்து நிற்பாய். உன் உயர்வுக்கு தடைக்கல்லாக எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேரும் வியக்கும்படி நான் உனக்கு பல வழிகளை திறப்பேன். நீ நம்பிக்கையோடு முன்னேறிச் செல். நீ எதற்கும் கலங்காதே. இந்த அப்பாவிற்கு நன்றி சொல்ல தயாராக இரு. நீ போகும் காரியத்தில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும். கண் இமைக்கும் நேரத்தில் காட்சி தந்து விடுவேன் உன் அப்பன் முருகன். உன்னுடைய இல்லத்தில் இன்று முதல் இன்பம் இரட்டிப்பாகும். உன் துன்பங்களை துடைத்து விடுவேன். நீ செல்லும் இடமெல்லாம் இந்த சண்முக வடிவேலன் துணை இருப்பான். இனி உன் வாழ்வில் நடக்கப் போவதை பார்த்து நீ வியக்கப் போகிறாய். தைரியமாக இரு, நம்பிக்கையுடன் இரு. நீ ஜெயிக்கத்தான் போகிறாய், ஜெயிக்கத்தான் பிறந்திருக்கிறாய். எதற்கும் கவலை கொள்ளாதே. உன் கவலை நீ உருவாக்கியது அல்ல, உருவாக்கப்பட்டது. அது உன்னை உருக்கிவிட்டது என்பதை நான் அறிவேன். உன் கவலைகளை கனப்பொழுதில் களைய நான் வருகின்றேன். உன் வாழ்க்கையில் இதுவரை நீ பயணித்த பாதையினை நான் ஊடுருவி பார்க்கின்றேன். அதில் சந்தோஷம், நிம்மதியினை விட கஷ்டமும் கண்ணீரும் அதிகம் இருப்பதை என்னால் உணர முடிகிறது. அதற்கு நான் நிச்சயம் நியாயம் வழங்குவேன். அதுவரை சற்று பொறுமையுடனும் நம்பிக்கையோடும் உன் அம்மாவாகவும் அப்பாவாகவும் நான் இருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, உன்னிடம் ஒன்றை கூறுகின்றேன், நன்றாக நினைவில் வைத்துக்கொள். அன்பாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, கிடைக்காது என தெரிந்தும் எதிர்பார்க்காதே. அவமானப்படுத்தப்படுவாய். நல்ல குணம் படைத்த உன்னை புரிந்து கொள்ளும் காலம் வரும். பொக்கிஷம் போன்ற உன் மதிப்பை நான் அவர்களுக்கு புரிய வைப்பேன். நன்றி மறந்தவர்களை எண்ணி நீ நிம்மதி இழக்காதே. உன் உதவியை மனிதர் வேண்டுமானால் மறந்து போகலாம், தெய்வம் ஒருபொழுதும் மறப்பதில்லை. நீ இன்னும் கொஞ்சம் காலம் அனைத்தையும் சகித்து கொண்டிரு. நான் நிச்சயமாக உன் வாழ்வில் மாற்றத்தை உண்டாக்குவேன். உன்னை ஆசீர்வதித்து உன் கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்க்க உன் வீட்டிற்கு வருவேன். நீ தேடிச் சென்ற காலம் விலகி அனைத்தும் உன்னை தேடி வரும் காலம் நிச்சயம் வரும். ஏனல் எனது அருள் பாரபட்சமற்றது. அதை நான் எல்லோருக்கும் சமமாகவே வழங்குகின்றேன். என் சங்கல்பம் இன்று ஒரு துரும்பும் அசையாது. இனி நீ முயற்சி செய்யும் ஒவ்வொரு வேலையும் எந்த தடையும் இல்லாமல் நடக்கும். நீ மகிழ்ச்சியுடன் இருப்பாய். உன் வேதனை பலரை சிரிக்க வைக்கலாம், ஆனால் உன் சிரிப்பு ஒருவரை கூட வேதனைப்படுத்தக்கூடாது என்பதில் கவனமாயிரு. என் அன்பு குழந்தையே, எல்லாம் இழந்த பின்னும் எவனிடம் நம்பிக்கை மிச்சம் இருக்கிறதோ அவனே வெற்றிக்கு தகுதியானவன். அவ்வகையில் நீ வெற்றிக்கு பெயர் கொண்ட என் குழந்தை எல்லாவற்றையும் இழந்து என் அப்பா எனக்காக நன்மை செய்வார் என்பதில் உறுதியாக இருக்கிறாய் அல்லவா? நிச்சயமாக உனக்கான அனைத்தும் புதிய வாழ்க்கையை இன்று முதலில் உதயமாகும். என் ஆசீர்வாதங்களை நீ முழுமையாக அனுபவிப்பாய். அன்றைக்கும் நீ அழுவாய், அப்பா நான் கேட்டதையெல்லாம் கொடுத்து விட்டாயே, நிற்கதியாய் நான் நின்றபொழுது உனது அருளால் என்னை மீட்டெடுத்து வளமான நிறைவான வாழ்க்கையை கொடுத்திருக்கின்றாயே, நன்றி என்று சொல்லி கண்ணீர் விடுவாய். இவை அனைத்தும் நிச்சயம் நடக்கும். இதை உன் அப்பன் முருகனின் சத்திய வாக்கோடு நம்பிக்கையோடு உன்னிடம் நான் சொல்லிக்கொண்டு இத்துடன் விடைபெறுகின்றேன். எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் முருகா போற்றி. நன்றி, வணக்கம்.